துவக்கமும் முடிவும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். எல்லா காரியத்திற்கும் ஒரு துவக்கமும் ஒரு முடிவும் இருக்கும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று சாலமோன் சொல்லுகிறார். சில சமயங்களில் துவக்கப்பட்ட ஒரு காரியம் சீக்கிரத்தில் முடிவு பெறாமல் இருக்கலாம். அது நீண்ட காலத்திற்கு நீடித்து கொண்டே போகலாம். ஆனாலும் அந்த காரியத்தின் முடிவே நல்லது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். பார்வோன் அவர்களை அடக்கி ஒடுக்கி வேலை வாங்கினான். மோசே பார்வோனோடு பேசி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு முயற்சி பண்ணினார். ஆனால் ஆரம்பத்தில் பார்வோன் அவர்களை விடுதலை செய்ய மறுத்துவிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் முடிவிலே தேவனுடைய பலத்த கரத்தினால் விடுவிக்கப்பட்டார்கள். ஆனாலும் ஆரம்பத்தில் அவர்களுக்கு அநேக வேதனைகளும் உபத்திரவங்களும் உண்டாயிற்று. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்குமாறு பார்வோனிடம் பேசியபோது பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிக துன்பத்தை கொடுத்தான். அவர்கள் செய்து முடிக்க வேண்டிய செங்கல்களின் எண்ணிக்கையை 2 மடங்காக அதிகரித்தான். ஆரம்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போனார்கள். ஆனாலும் தேவனுடைய ஏற்ற வேளை வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அவருடைய முடிவு நன்றாயிருந்தது. நம்முடைய ஜீவியத்திலும் நமக்கு பல பாடுகளும் வேதனைகளும் இருக்கலாம். நாம் ஒடுக்கப்படலாம். ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தாழ்மையின் வஸ்திரத்தை அணிந்து கொள்ள வேண்டும். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சாலமோன் சொல்லுகிறார். பாடுகளின் மத்தியிலும் நாம் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை நம்மை ஒடுக்குகிறவர்கள் இன்னும் அதிகமாய் நம்மை ஒடுக்கலாம். அவர்களுடைய கரம் ஒடுங்கியது போல இருக்கலாம். நாமோ அவர்களுடைய கரத்தை பார்த்து பயந்து விடாமல் கர்த்தருடைய பலத்த கரம் வெளிப்படும் நாளுக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். தேவன் தமக்கு ஏற்ற வேளையில் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். நம்மை ஒடுக்கத்தில் இருந்தும் நெருக்கத்தில் இருந்தும் விடுதலை செய்வார்.